Liberty Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods. Live together, love together, laugh together. திருப்புவனம் லாக்அப் மரணம். அஜித் அப்படின்ற இளைஞர் காவல்துறையுடைய கஸ்டடியில் இருக்கும்போது லாக்அப் மரணம் அடைஞ்சிருக்காரு. இது குறித்து தான் இன்னைக்கு தமிழகம் முழுக்கவும் பல்வேறு விவாதங்கள் போய்கிட்டு இருக்கு. உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன சார்? தொடர்ந்து தமிழகத்தில் ஏன் இப்படியான லாக்அப் மரணங்கள் நீடிச்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேடம், அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் மடப்புறம் கிராமத்தில் உள்ள அஜித்குமாருங்கிற அந்த இளைஞர் எந்த குற்றப்பணியும் பின்னணியுமே இல்லாத நபர். ஒரு குற்ற வழக்கு கூட அவர் மேலே கிடையாது. அவர் ஒரு கோவிலில் ஒரு காவலராக பணியாற்றிக்கிட்டு வர்றாரு. இப்போ அவர் மேலே ஒரு சந்தேகத்தின் பேரில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகாரை விசாரிக்கக்கூடிய அந்த காவலர்கள் முறையாக விசாரணை பண்ணி அந்த சகோதரர் மேலே தவறு இல்லைங்கும் போது அவரை நல்லபடியாக வீட்டுக்கு அனுப்பியிருந்திருக்கணும். அதுதான் செஞ்சிருந்திருக்கணும். ஆனால் அந்த புகாரளித்த பெண்மணியோட, சிவகாமிங்கிற அந்த பெண்மணியோட உறவினரோ அவருக்கு வேண்டப்பட்டவங்களோ நம்ம தமிழக தலைமைச் செயலகத்தில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதாகவும், அவங்க கொடுத்த அழுத்தத்தினால தான் திருப்புவனத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இந்த அஜித்குமார் மேலே இந்த அளவுக்கு படுகொலை முயற்சியை செய்தா இருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் வருது மேடம். நாங்கள் அங்கே ஊரில் போய் விசாரிச்சப்ப அஜித்குமார் எந்த பின்னணியும் இல்லாமல் உண்மையை தான் போய் சொல்லியிருக்கிறாப்புல காவல்துறை அதிகாரிகிட்ட. எனக்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் கிடையாது, எனக்கு கார் ஓட்ட தெரியாது, எனக்கு ஓட்ட தெரியாதனால எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருந்த பையனை விட்டு தான் காரை எடுத்து விட்டேன், அவங்க நகை கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லி உண்மையை சொல்லியிருக்கிறாப்புல. ஆனால் அந்த காவலர்கள் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு எங்கே வச்சிருக்கோன்னு கூட சொல்லலை. முதல்ல அவங்க குடும்பத்தாருக்கு தகவல் கொடுக்கணும். எந்த தகவலுமே கொடுக்காம காட்டு மிராண்டித்தனமாக தாக்குதலை நடத்தியிருக்காங்க. லத்தியால் அடிச்சிருக்கிறாங்க, இரும்பு ராடால் அடிச்சிருக்கிறாங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டிருக்கிறாப்புல அந்த சகோதரர். குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கொடுக்காம அந்த தண்ணியில் மிளகா பொடியை போட்டு அதை கரைச்சி கொடுத்துருக்காங்க மேடம். அப்போ எந்த அளவுக்கு ஈவு இறக்கம் இல்லாமல், மனிதாபிமானம் இல்லாமல் தமிழக காவல்துறையில் இப்படியும் கொலகார பசங்க இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கையில உண்மையிலே வெக்கமாக வேதனை தான் படணும். ஆனால் சொல்லுங்க மேடம். ஆனால் ஏற்கனவே இது போன்ற லாக்அப் மரணங்கள்ங்கிறதெல்லாம் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. சமீபத்தில் கூட சாத்தாங்குளத்தில் அப்பா பையன் ஜெயராஜ் பென்னிக்ஸை அடிச்சே கொன்னாங்க. அந்த அடிச்சு கொன்ன கொலையாளி காவலர்கள் இன்னைக்கு மதுரை மத்திய சிறைச்சாலையில் சொகுசா சிறை வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசு அந்த கொலையாளி காவலர்களுக்கு இன்னைக்குமே சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லாமல் நிம்மதியாக 3 நேரம் வேணுங்கிற ஸ்பெஷல் உணவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக சிறைக்குள்ள இருக்காங்க. அந்த காவலர்களுக்கு அந்த வழக்கை விசாரணை செய்யக்கூடிய மதுரை உயர்நீதிமன்ற மாண்புமிகு நீதியரசர்கள் அந்த வழக்கை துரிதப்படுத்தி அந்த கொலையாளி காவலர்களுக்கு சாத்தான்குளம் தந்தை மகன் ஜெயராஜ் பென்னிக்ஸ் படுகொலையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பேருக்கும் உச்சபட்ச தண்டனையா அவங்களுக்கு தூக்கு தண்டனையோ அல்லது ஆயுள் முழுவதும் சிறை தண்டனையோ வழங்கியிருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு சிவகங்கையில் இந்த அஜித்குமாருங்கிற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்க மாட்டார். போலீஸ்காரங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்கும். பொதுமக்கள் அடிக்கக்கூடாது, நியாயமாக விசாரணை செய்யணும், காவல்துறைக்குன்னு பொறுப்பு இருக்கு, ஒரு கடமை இருக்கு, காவல் நிலையத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். அப்ப நீதிமன்றம் காலதாமதப்படுத்தும் போது நீதி மறுக்கப்படுது. நீதி மறுக்கப்படும் போது இந்த மாதிரி கொடூர படுகொலையை நிகழ்த்தக்கூடிய காவலர்களின் எண்ணிக்கை கூடிக்கிட்டு இருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு மேடம். புரியுது சார். சார், நீங்க அங்க களத்துல போய் அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்திச்சு அவங்க கிட்ட பேசிட்டு வந்திருக்கீங்க. அஜித்குமாரனுடைய குடும்பத்தினரோ இல்ல அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களோ அவங்களுடைய மனநிலை எப்படி சார் இருக்கு? மேடம், அந்த பெண்மணி திருடு போயிட்டு தான் புகார் கொடுக்குறாங்க. எஃப்ஐஆரே போடாம அஜித்குமாரை கஸ்டடி எடுத்திருக்காங்க அப்படின்னா
அப்ப காவல்துறை நினைச்சா யார வேணாலும் எத்தனை நாளைக்கு வேணாலும் அவங்களோட அதிகார பலத்தை யூஸ் பண்ணி என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த சிவகங்கை மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த படுகொலை சம்பவம் மேடம். ஒரு குற்றம் ஒருத்தங்க மேல சாட்டப்படும் போது அதுக்கு போதிய ஆதாரங்களை அந்த குற்றம் சாட்டக்கூடிய நபர் கொடுக்கணும். அந்த சிவகாமிங்கிற அந்த பெண்மணி உண்மையிலேயே அந்த கார்ல நகை வச்சிருந்தாங்களா, அப்படி இல்லை அப்படின்னா தவறுதலா அவங்க வீட்டில் வச்சுட்டாங்களா, அல்லது வரும் வழியில வேற எங்கேயாவது அவங்க தொலைச்சிட்டாங்களா, இதெல்லாம் வந்து காவல்துறை விசாரிச்சிருக்கணும். அதையெல்லாம் விசாரிக்கிறத விட்டுட்டு அந்த அஜித்குமார்னு அந்த ஒரு பையனை அந்த அம்மா சொல்லிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக எந்த குற்றப்பின்னணியும் இல்லாத அந்த பையனை வேண்டுமென்று ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிட்டு எங்க வச்சிருக்காங்க, எங்க வச்சு விசாரணையை பண்றோம், இதை கூட அவங்களோட குடும்பத்துக்கு சொல்லல, அவங்களோட உறவினர்களுக்கு சொல்லல, யாருக்குமே சொல்லாம அந்த பையனை அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை பண்ணது மட்டும் இல்லாம அஜித்குமாரோட கூட பிறந்த சகோதரரையும் காவல்துறையினர் கூட்டிட்டு போயிட்டு வண்டியிலே வச்சு சுத்தி இருக்கிறாங்க. அங்க திருப்புவனம் பக்கத்துல ஒரு பகுதிக்கு கொண்டு போயிட்டு அங்க வச்சும் அடிச்சு சித்திரவதை பண்ணியிருக்காங்க. அந்த தம்பியும் அடிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க அண்ணனை இந்த குற்றத்தை ஒத்துக்கிட சொல்லு, அந்த எடுத்த நகைய எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்ல சொல்லு, இதைத்தான் காவல்துறையினர் சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த காவல்துறையினருக்கு அழுத்தம் கொடுத்த உயர் அதிகாரிகள் யாரு, எதனால அந்த உயர் அதிகாரிகள் அழுத்தம் கொடுத்தாங்க, இந்த உயர் அதிகாரிகள் அத்தனை பேர் மேலையுமே கொலை வழக்கா பதிவு செய்து அனைவரையுமே விசாரணைக்கு கொண்டு வந்து அவர்கள் அத்தனை பேரையும் உடனடியாக கைது செய்து சிறையில் அடைக்கணும். புரியுது சார். உங்களுடைய நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார். தெளிவான விளக்கங்களுக்கும் நேரத்திற்கும் நன்றி சார். நன்றி நன்றி மேடம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் Preddy Queen Holidays and Resorts. Safe journey, secured stay, aesthetic environment, unexplored places, authentic foods, live together, love together, laugh together.